வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு 1/4/2026 புதன்கிழமையில் ஏப்ரல் மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது என்ஆர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசீர்வாதம் என்பது பரிபூரணமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதத்திலே ராசிக்கு 5வது இடத்திலே சனி சூரியன் அமையப்பெற்று ராசி அதிபதி 4ஆம் இடத்திலிருந்து மீண்டும் அவர் உங்களுக்கு 3ஆம் தேதியிலே செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய உங்களுக்கு 11ஆம் இடத்திலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே பாக்கியாதிபதி 11ஆம் இடத்திலிருந்து வளர்ப்பிற திதியிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 5வது இடத்திலே சனி சூரியன் அமையப்பெற்று செவ்வாய் புதனும் இங்கு 4 கிரகங்களின் தொடர்புகளோடு 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் தொடர்புகள் என்பது இருக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது மட்டுமல்ல 7-12 கூடியவர் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற விரைய செலவுகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய அற்புதமான உயர்வுகளிலே 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் 7-12 கூடியவர் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கல்யாண வைபவங்களுக்காக கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் சகலவிதமான நன்மைகளை கொடுக்க போகின்ற 6ஆம் இடத்திலே வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கப் பெறுகின்றது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு திரிகோணத்திலே வலம் பெற்று லாபசானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் அமங்கலமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது ராசி என்பது விருச்சிக ராசி என்பது தேலின் சின்னத்தை போன்று இருக்கக்கூடிய நேர் ராசி ஸ்திர ராசி பெண் ராசி என்று சொல்லக்கூடிய பலகால் ராசி என்று சொல்லக்கூடிய தேல் ராசி இந்த ராசியாக இருக்கின்றது. காலபுருஷ தத்துவத்தில் 8வது இடத்தில் அமையப்பெற்ற விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே 2-5 கூடையவர் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 12ஆம் இடத்துல விரைய செலவுகள் 7 கூடையவரும் ஒரே கிரகமாக அமையப்பெற்ற 6ஆம் இடத்தில் இருந்து கல்யாண வைபவங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரராசியிலே சரராசி அதிபதி இருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தனவாக்கு குடும்ப சாணாதிபதி பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே மட்டுமல்ல குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 5, 9, 11ஆம் இடத்ததிபதிகள் தொடர்புகள் பரிபூரணமாக நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. விருச்சிக ராசி என்பது துப்பறியும் துறைகளிலே காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீஸ்களிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எதிலையும் நீதி நேர்மைகளும் இருக்கக்கூடியது என்றாலும் கூட துணிச்சலும் வீரமும் விவேகமும் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரத்தில் ஒரு சில காரியங்களிலே செய்யக்கூடிய ஒரு தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையின் அழகுகளிலே இருந்தாலும் தனவாக்கு குடும்பசானம் தெய்வங்களின் அருட்கலாட்சம் பெருங்கி ஒழியக்கூடிய ஒரு அற்புதம். தெய்வங்களுடைய துணைகள் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்றது. 2ஆம் இடம் 5ஆம் இடம் பூர்வீகம் குடும்ப சாணங்கள் தெய்வங்களின் அருட்கடாட்சம் ஒழியக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பம் அமையார்கள் குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 5ஆம் இடத்ததிபதியும் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடமும் 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது இருக்கின்றது. 8 கூடையவர் 5ஆம் இடத்திலிருந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு எதிர்பார்த்த வெற்றிகளும் பூர்வீகத்திலே கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே லாபசானத்திலே 8 கூடையவர் அமையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. சொத்து சுகங்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் சகோதரர்களால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 12ஆம் இடத்தை தனவாக்கு குடும்ப சாணாதிபதியும் பஞ்சமாதிபதியும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். குடும்ப அமையாளர்கள் கல்யாண வைபவங்கள் சுபகாரியம் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது விரயசானத்தை பார்க்கின்றார். கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய இந்த கலத்திர காரகன் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 12ஆம் இடம் அயனசேன போகங்கள் மட்டுமல்லாதது தூக்கத்தையும் ஆன்மீகத்தையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாதனங்கள் மட்டுமல்லாதது பலதரப்பட்ட யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாகவும் இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்றாலே விரய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் அவரும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற விரைய செலவுகள் கல்யாண வைபவங்கள் சுபகாரியம் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. கல்யாண வைபவங்களிலே குறிகாட்டக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு. ஆக விருச்சிக ராசிக்கு அற்புதமான இந்த ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கின்ற மாதங்களில் விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே பங்குனி உத்திர திருநாள் என்பது உங்களுக்காக மிக அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு முருகப்பெருமானின் ஆசீர்வாதம். 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலிருந்து லாபசானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பிலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களோடு தொடர்புகள் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய தொடர்புகளோடு இந்த மாதங்கள் என்பது பிறந்து இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய வீடுகளையும் பிரமாண்டமான யோகங்களையும் கொடுக்கின்ற ராகு பகவானும் விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
கேது பகவானும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு எதிர்பார்த்த தொழில்களிலே மருத்துவத்துறைகளிலே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊதிய உயர்வுகள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற லாபஸ்தானத்திலே கிரகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது. அங்கே சூரிய பகவான் 9ஆம் இடத்ததிபதி சனி சூரியன் தொடர்புகள் என்பது தகப்பன் குழந்தைகளுக்குள்ளே ஒரு சிறு தடுமாற்றங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீகத்திலே உங்களுக்கு இந்த புதன் பகவான் நீச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு புதாதித்ய யோகங்கள் இருக்கின்றது என்றாலும் கூட உங்களுடைய பூர்வீகம் சார்ந்து டாக்குமெண்ட் சார்ந்து ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அங்கே பூர்வீகம் 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை தொடர்பும் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினால இந்த மாதங்களிலே உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்து படிப்புகளிலே குழந்தைகள் சென்றாலும் கூட உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் அங்கே அஷ்டமாதிபதியாகவும் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆக உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட மண்மனை பூமி சார்ந்து குழந்தைகளுடைய டாக்குமெண்ட்டுகளிலே ஒரு சில ஏமாற்றங்களையும் தடை தாமதங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. ஆக 5 குறைவரும் தொடர்புகள் என்பது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கிடைக்கின்ற வீடு வாசல் சொத்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே தேவகுரு அசுரகுருவின் தொடர்புகள் இதனால் வரை கல்யாண வைபவங்கள் கிடைக்காதவர்களுக்கு கல்யாண வைபவங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த தீர்க்க யாத்திரை என்று சொல்லக்கூடிய தெய்வங்களின் அருட்கடாட்சம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றம் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. ஆக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நவகிரக நாயர்களின் தொடர்புகள் என்பது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் அங்கே இருக்கின்றார். 12ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே மேச ராசியிலே இருந்து 12ஆம் இடத்தை துலாம் ராசியை பார்க்க இருக்கின்றார். இந்த துலாம் ராசி காலபுருஷ 7ஆம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய கல்யாண வைபவம் சுபகாரிய நிகழ்வுகளுக்கெல்லாம் அற்புத யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய பங்களாக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. புதன் பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகங்களையும் 11ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அமைப்பு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட இது இந்த எல்ஐசி சம்பந்தப்பட்ட பாலிசிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு குடும்பஸ்தானத்திலே குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பார்க்க இருக்கின்றார். 12ஆம் இடத்தை 12 கூடியவர் பார்க்க இருக்கின்ற அற்புதம். லாபஸ்தானத்தை லாப ஸ்தானாதிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதம் சகல விதமான அது மட்டுமல்லாதது உங்களுக்கு 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனை 5-8 பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இங்கே இருக்கின்ற இரு ஆதிபத்திய கிரகங்கள் குருவும் புதனும் சேருகின்ற அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக இந்த மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் யோகங்களையும் பரிபூர்ணமாக வழங்குகின்ற ஏப்ரல் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஏப்ரல் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற முருகப்பெருமான் ஆசீர்வாதம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்று ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி மேசராசி மீன ராசி கடகராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. மீனம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளையும் இந்த சிம்மராசிக்கார நேயர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற மாதம் என்பது இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்ற அற்புதம் என்பது சுபகாரியம் சுப நிகழ்வுகள் குழந்தைகளின் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே நன்றி வணக்கம். விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.